எல்லார்கிட்டையுமே பாசிட்டிவ் வைப் நெகட்டிவ் வைப் ரெண்டுமே கலந்துதான் இருக்கும். பட் நெகட்டிவ் வைப்பை ஜெயிக்க விடாமல் பார்த்துக்கங்க. பாசிட்டிவ் தாட்ஸும் வீட்டையும் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து அதிகமாக பாசிட்டிவ் வைப் வந்து உங்களை சுற்றி இருக்கும். ஸோ உங்களை சார்ந்தவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மூலயமா அவங்களுக்கும் அதிகமான பாசிட்டிவ் வைப் போய் சேரும். ஸோ அதிகமாக உங்களோட தாட்ஸ் வந்து பாசிட்டிவாகவே இருக்கட்டும். இன்றைக்கி நைட் டின்னருக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளியை வச்சு தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு அதிகமான வேலையும் இல்லை, வேகமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுந்தம்பருப்பு, சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கருவேப்பிலை, வத்தல் இதெல்லாம் போட்டு தாளித்து வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளியை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி லைட்டாக கையை வச்சு மசிச்சு விட்டுட்டேன். ஸோ அதை தான் அதோட சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக அந்த தக்காளி வச்ச கிண்ணத்தை தான் வந்து அலசி தண்ணி ஊற்றினேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டால் சூப்பரான தக்காளி சைடிஷ் வந்து ரெடி ஆயிரும். இது இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு வத்தல் மட்டும்தான், என்னோட வத்தல் காரங்கிறதுனால நான் 1 மட்டும் சேர்த்துருக்கிறேன்.